கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த வாய்ப்பை கொடுத்த கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த செய்தியை கேட்கிற நீங்கள் யாவரும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. எஸ், ஹல்லேலூயா. இந்த மாதம் கர்த்தர் நமக்கு கொடுத்த அருமையான வாக்குத்தத்தம் சங்கீதம் 33:9 வசனம். சங்கீதம் 33:9. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். இந்த மாதம் அவர் சொல்ல போகிறார். இந்த மாதம் அவர் கட்டளையிட போகிறார். இந்த மாதம் அவர் சொல்வது அப்படியே ஆக போகிறது. இந்த மாதம் இயேசு சொல்வது அப்படியே நிற்க போகிறது. விசுவாசிக்கிறவங்க கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி அவரோட நாமத்தை மகிமைப்படுத்தலாம். மார்க்கு 4வது அதிகாரத்தில் 35வது வசனத்திலிருந்து 41வது வசனம் வரைக்கும் ஒரு சம்பவம் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். கடலில் சீஷர்கள் போயிட்டு இருக்கும்போது ஏசப்பா பின்னணியத்தில், கப்பலோட பின்னணியத்தில் உறங்கி கொண்டிருப்பார். அதுக்கப்புறம் இவங்க போய் எழுப்புவாங்க. நாங்கள் மடிந்து போகிறோன்னு சொல்லுவாங்க. இயேசு எழுந்து அந்த காரியங்களை பார்த்து அதட்டுவார், வார்த்தை கொடுப்பார். மிகுந்த அமைதல் அங்கே உண்டானதை நம்மளால் என்ன பண்ண முடியும்னா அந்த இடத்துல பார்க்க போகிறோம். அந்த காரியத்தை தான் இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா தியானிக்க போகிறோம். நம்ம எல்லாரும் எடுத்துக்கலாம். வேதத்தில் மார்க்கு 4வது அதிகாரம் 36வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அவர்கள் ஜனங்களை அனுப்பிவிட்டு அவர் படவில் இருந்தபடி அவரை கொண்டு போனார்கள். வேறே படவும் அவருடைய கூட இருந்தது. அப்பொழுது பலத்த சுழல் காற்று உண்டாகி படவு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதினது அப்படின்னு பார்க்குறோம். பலத்த சுழல் காற்று உண்டாயிற்று. படவு நிரம்பத்தக்கதாக அலைகள் என்ன பண்ணிச்சான், மோதிச்சான். படவு நிரம்பத்தக்கனா படகே நிரம்புற மாதிரி ஒரு அலை வருது. இன்றைக்கி நம்ம பீச்சுக்கு போனோன்னா நம்ம நல்லா ஜாலியாக விளாண்டுட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு பெரிய அலை வரும். நம்ம தூரத்துலேருந்து அந்த அலையை பார்க்கும்போது நம்ம நினைப்போம் நம்ம ஃபுல்லாக நனைஞ்சிருவோம். நம்ம அப்படி தானே நினைப்போம். நம்ம ஃபுல்லாக என்ன பண்ணுவோம், நனைஞ்சிருவோம், நம்மளை இழுத்துட்டு போயிடும் அப்படின்னு நமக்கு என்ன வந்துடும்னா ஒரு பயம் வந்துடும். டிஃபால்ட்டாக அது எல்லாருக்குள்ளேயுமே அந்த பயம் இருக்கும். உடனே நம்ம பின்னாடி என்ன பண்ணிவிடுவோம், வந்துடுவோம். அந்த மாதிரி இந்த இடத்துல பார்த்திங்கன்னா படவே நிரம்பத்தக்கதாக அலைகள் அங்கே என்ன பண்ணுதான், மோதுறதை பார்க்குறோம். இன்றைக்கும் நம்ம வாழ்க்கையில் சுழல் காற்று போல் நல்லா தான் நம்ம லைஃப் போயிட்டே இருக்கும். நல்லா தான் ஆண்டவருக்குள்ளே ரசிக்கப்பட்டு நல்லா தான் இருந்திருப்போம். திடீர்னு ஒரு சுழல் காற்று உண்டாகி திடீர்னு அது சொல்ல முடியாத ஒரு அனுபவம். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு சம்பவம். கொரோனா பார்த்திங்கன்னா நம்ம நல்லா போயிட்டுருந்தோம். நல்லபடியாக நம்ம ஃபேமிலி லைஃப்லாம் நல்லா போயிட்டுருந்தது. திடீர்னு இந்த கொரோனா எங்கேருந்து வந்துச்சுன்னு தெரில. அதை கூட அலைகள் அப்படின்னு சொன்னதை நம்ம பார்க்குறோம். முதல் அலை, 2ஆம் அலை, 3ஆம் அலைன்னு சொல்லி அலையாக மக்கள் என்ன பண்ணாங்க, இறந்து போனாங்க. அலையாக அது பரவுறதை நம்ம என்ன பண்ணோம், பார்த்தோம். இப்படி திடீர்னு ஒரு சுழல் காற்று படவு நிரம்பத்தக்கதாக இன்றைக்கும் நம்ம லைஃப்பில் நம்ம வாழ்க்கையே முடிஞ்சிடும் அப்படின்னு நினைக்கிற ஸ்டேஜ் வரைக்கும் நிறைய சுழல் காற்று நம்மளை நோக்கி என்ன பண்ணுதுன்னா வருது. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா நம்மளை மோதுறாங்க, முட்டுறாங்க, இடிக்கிறாங்க. நம்ம அவ்வளோதான் போல் இந்த பிரச்சனையில் அப்படின்னு நம்ம நினைக்கிற அளவுக்கு, நிரம்பத்தக்க அளவுக்கு, நம்மளை மூழ்கிற அளவுக்கு சில பிரச்சனைகள் நம்மளை மீறி என்ன பண்ணுதுன்னா போகுது. நம்மளை மீறி போகுது. இவ்வளோ பிரச்சனை இருக்குது. இன்றைக்கி நிறைய பேர் நீங்கள் கேட்டு பாருங்களேன், டிப்ரெஷன், எனக்கு ரொம்ப டிப்ரெஷனாக இருக்குது. ஏன்னா ஃபேமிலி இஷ்யூஸு, கடன் பிரச்சனை, அது இது அப்படி இப்படியா ஊன்னு நிறைய கதை சொல்லுவாங்க. இதெல்லாம் நம்ம யோசித்து பார்த்தோன்னா நிரம்பத்தக்க ஒரு பிரச்சனை. நம்ம வாழ்க்கையில் நிரம்பத்தக்க ஒரு பிரச்சனை, படவே நிரம்பத்தக்க. அப்போ பாருங்கள் எவ்வளோ ஒரு அலைகள் அங்கே வரும் அப்படின்னு சொல்லி பாருங்கள். அடுத்த வசனம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, கப்பலின் பின்னணியத்தில் அவர் தலையணையை வைத்து நித்திரையாயிருந்தார். அவர்கள் அவரை எழுப்பி, போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா என்றார்கள். கப்பலோட பின்னணியத்தில். இந்த வேர்டை அந்த பின்னணியம் அப்படின்னு வச்சு சில ரிசர்ச்லாம் பண்ணும்போது நிறைய பேர் சொல்கிறேன் என்னென்னா, சில ஃபிஷர்மேன்ஸ்லாம் சொல்கிறாங்க, இந்த கப்பல் பின்னணியம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப வீக்கான ஒரு இடம். கப்பல்லையே வீக்கஸ்டான ஒரு பார்ட்னா அந்த பின்னணியம் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அங்கே இயேசு தலையணையை வைத்து படுத்து கொண்டிருக்கிறார். நம்ம நினைக்கிறோம், நம்ம கண்ணுக்கு என்ன தெரியுது தெரியுமா, நம்ம அலையை பார்க்குறோம், காற்றை பார்க்குறோம். பட்டு அந்த வீக்கஸ்ட் பார்ட்டு நம்மளால் முடியாது, அவ்வளோதான், நம்ம நரம்புனா முடிஞ்சிச்சு அப்படின்ற அந்த பார்ட்டில்
ஒருத்தர் இருக்கிறாரு அப்படின்றத நம்ம என்ன பண்ணுறதில்ல, பார்க்குறதில்ல. இதன் மூலிமா நம்ம என்ன கற்றுக்கணுன்னா, இப்போது நிறைய பேருக்கு வந்து ஐ கேன், என்னால் முடியும், நான் பார்த்துப்பேனா, அதெல்லாம் வந்து சும்மா கதை. ஆண்டவர் இல்லாமல் உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால தான் வேதத்தில் போட்டிருக்கு, என்னாலே அன்றி உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. முடியாது, நம்மளால் முடியாது, அவர் இருக்கணும். அப்போது நம்ம வந்து மனுஷனால், நம்ம மனுஷீகத்தினால எவ்வளோ முடியுமோ, நமக்கு எவ்வளோ பலன் கொடுத்துருக்குறாரோ அதை வச்சு இந்த உலகத்தில் எவ்வளோ நம்ம வாழ முடியுமோ வாழ்வோம். அதையும் தாண்டி முடியாத ஒரு ஸ்டேஜ் வந்து ஆண்டவர்கிட்ட போய் விழுவோம் பார்த்தீங்களா, அந்த இடத்துல அவர் இருக்கார். அதில் நம்ம என்ன புரிஞ்சுக்கணுன்னா, நம்ம லைஃப்பில் எது நம்ம வீக்கஸ்ட் பார்ட்டாக நினைக்கிறோமோ, இந்த மாதம் உங்கள் லைஃப்பில் எது நீங்கள் வீக்கஸ்ட் பார்ட்டாக நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல ஒருத்தர் தூங்கிட்டு இருக்கார். நம்ம வீக்கஸ்ட் பார்ட்டில் பயந்து உட்காருவோம். கரெக்டாக? நிறைய பேர் பாருங்கள், நிறைய விஷயத்தில் வீக்காக இருப்பாங்க. சில பேருக்கு ஒரு சில விஷயங்களில் வந்து வீக்காக இருக்கும். சில பேர் பாவத்தில் வீக்காக இருப்பாங்க, சில பேர் பார்வையில் வீக்காக இருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு சில வீக்கஸ்ட் பார்ட்லாம் வந்து என்ன பண்ணோன்னா இருக்கும். சில பேர் கை வீக்காக இருக்கும், கால் வீக்காக இருக்கும். அந்த கையில் ஏதாவது ஒரு பொருள் தூக்கிட்டா பயம் வந்துடும், ஐயோ இன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக வலிக்க போகுது அப்படின்னு. ஆனால் அங்கே ஒருத்தர் அசால்ட்டாக என்ன பண்ணுறாரு, படுத்து தூங்குறார். அதனால தான் யோவான் அதிகாரத்தில் எழுதியிருக்கோம், உங்களில் இருக்கிறவர் பெரியவர். அவர் கண்ணுக்கு எவ்வளோ வீக்காக இருந்தாலும் அது சின்ன காரியம். அந்த சின்ன காரியத்தில் அவர் அவ்வளோ அழகாக படுத்து தூங்குறாரு. அந்த இடத்துல போய் சீஷர்களாக என்ன பண்ணுறாங்க, எழுப்புறாங்க. என்ன சொல்லி எழுப்புறாங்க, நாங்கள் மடிந்து போகிறது உங்களுக்கு கவலை இல்லையா? இன்றைக்கி ஆண்டவர் நம்ம கப்பலில் இருக்கிறாருன்றதையும் நம்ம மறந்துடுறோம். அதுதான் இங்கே மெயின் பாயிண்ட்டே. நம்ம கப்பலில் அவர் இருக்காருன்றதை மறந்துட்டு, நம்ம கூட அவர் இருக்காருன்றதை மறந்துட்டு, நம்மளை ரட்சிக்கப்பட வச்ச தேவன், நம்மளை ஞானஸ்தானம் எடுக்க வச்ச தேவன், நம்மளை அபிஷேகம் கொடுத்த தேவன் நம்ம கூட இருக்கிறாரு, நம்ம இருதயத்தில் அவர் இருக்கிறாரு, நம்ம வீக்கஸ்ட் பார்ட்டில் அவர் இருக்கிறாரு அப்படின்றத மறந்து அவ்விசுவாசமான வார்த்தைகள். இன்றைக்கி எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் வந்து சொல்கிறது உண்டு. எனக்கு தெரிஞ்ச ஒரு சில பேர்லாம் வந்து சொல்லுவாங்க, இஸ்ரவேல் பிள்ளைங்களுக்கு தான்ப்பா அவ்வளோ பாடுகள், இஸ்ரவேல் பிள்ளைங்க வீட்டில் சந்தோஷமே இல்லை, இஸ்ரவேல் பிள்ளைங்க வீட்டில் ஹஸ்பண்ட்ஸே இல்லை. இந்த மாதிரி வரதெல்லாம் சொல்லிக்கிட்டே போவாங்க. அவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா அது ஒரு காரணம், இஸ்ரவேல் பிள்ளைங்களுக்கு தான் உடம்பு சரியில்லை. இந்த மாதிரி எல்லாத்துக்கும் நம்ம வந்து என்ன ஆரம்பிச்சிடறோம்னா, புலம்ப ஆரம்பிச்சிடுறோம். நிறைய புலம்பல், நிறைய அவ்விசுவாசமான வார்த்தைகள். இதையும் தாண்டி ஒரு சில பேர் வந்து, எனக்கு இயேசுப்பா பார்த்தா எனக்கு அவ்வளோ கோபம் வந்துடும், நான் அப்படி கேட்டுருவேன் அவரை அப்படின்லாம் கூட என்ன பண்ணுறாங்கன்னா இப்போது இருக்கிற கிறிஸ்தவர்கள் சொல்கிறது உண்டு. அப்போ பார்த்துக்கோங்க, அவர் நம்ம கப்பலில் இருக்கிறாருன்றதே நம்ம என்ன பண்ணிடுறோம், டோட்டலாக நம்ம மறந்துடுறோம். அவர் நம்ம வீக்கஸ்ட் பார்ட்டில் இருக்கிறார். இந்த மாதம் உங்களோட வீக்கஸ்ட் பார்ட்டில் அவர் படுத்துட்ருக்காரு, அவர் தூங்கிட்டுருக்காரு. அவரை போய் எழுப்புங்க, அவரை போய் சந்திங்க. உங்களால் முடியாததை முடியும். நீங்கள் எவ்வளோ நேரம் பாடுபடுவீங்க இந்த காற்று கூட அலை கூடலாம்? போங்க, அவர் இருக்கார், அவர்கிட்ட போங்க, அவர்கிட்ட போய் சொல்லுங்கள். என்னால் முடியாதுனாவது சொல்லுங்கள். இதுக்கப்புறம் என்னால் முடியும்னு சொல்லாமல், என்னால் முடியலப்பா, இதுலேருந்து வெளியில் வர என்னால் முடியலப்பான்னு போய் சொல்லும்போது அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து, இறையாதே அமைதலாய் இரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அங்கே முதல்ல குறிப்பிடப்படுற வார்த்தை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் எழுவார். நம்ம வந்து தூங்கிட்டு இருக்க தேவனை நம்ம வணங்கலை, நம்ம வந்து நமக்காக எழுந்துக்கிற தேவனை தான் நம்ம என்ன பண்ணுறோம், வணங்குறோம். அதனால தான் சங்கீதம் 3:7 இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது, ரட்சிக்க அவர் எழுந்திருப்பார். சங்கீதம் 3:7 நான் வாசிக்கிறேன். தாவீது இப்படியா எழுதியிருக்கிறார், கர்த்தாவே எழுந்தருளும், என் தேவனே என்னை ரட்சியும், நீர் என் பகைஞர் எல்லாரையும் தாடையிலே அடித்து துன்மார்க்கருடைய பற்களை தகர்த்து போட்டீர். கர்த்தாவே எழுந்தருளும். உங்களோட வாய்ஸ் இந்த மாதம் இதுவாக தான் இருக்கணும். ஏசப்பா எழுந்துருங்க, ஏசப்பா என்னை ரட்சிங்க. அவர் எழுந்துட்டதுக்கப்புறம் என்ன நடக்கும் நாங்கள் அழகாக தாவீது தீர்க்க தரிசனமாக எழுதியிருக்கிறார். துன்மார்க்கிற தாடையில் அடித்து அவனோட பற்களை உடைச்சி போடுவார். அது எவ்வளோ பெரிய அலையாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய மலையாக இருந்தாலும் சரி, அதை உடைச்சி நிர்மூலமாக்க அவரால் முடியும், அவர் செய்வார். அடுத்தது பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு எழுந்திருப்பார். நெக்ஸ்ட்டு காற்றை அதட்டி யோபுல வந்து யோபு 26 அதிகாரம் 12 வசனம் நான் வாசிக்கிறேன். யோபு 26:12,
26:12 போட்டிருக்கிறது, அவர் தமது வல்லமையினால் சமுத்திர கொந்தளிப்பை அமர பண்ணி தமது ஞானத்தினால் அதன் மூர்க்கத்தை அடக்குகிறார் அப்படின்னு போட்டிருக்கு. அவரோட வல்லமை கொந்தளிப்பை அமர பண்ணும். அவருடைய ஞானம் அந்த காற்றோட அந்த அலையோட மூர்க்கத்தை அடக்கும். அப்போ இவ்வளோ பெரிய தேவனை நம்ம வணங்கி கொண்டிருக்கும் போது உங்கள் பிரச்சனைக்கு மேலே அவரை நீங்கள் வச்சு பார்க்கும்போது அந்த காரியம் சிறிதாக என்ன பண்ணும், மாறும். இதை நான் வேறு மாதிரி சொல்கிறேன். அவரோட வல்லமையினால் சமுத்திர கொந்தளிப்பை அமர பண்ணி தமது ஞானத்தினால் அதன் மூர்க்கத்தை அடக்குவார். நமக்கு அது பார்க்க கொந்தளிப்பு மாதிரி இருக்கும். அவரோட வல்லமையினால் இந்த மாதம் அதை அமர பண்ண போகிறார். அது எவ்வளோ பெரிய, நம்ம நினைக்கிறோம் படவு நிறைஞ்சிட்டோமோ, நம்ம முடிஞ்சிட்டோம். நோ, அதை அமர பண்ண அவரோட வல்லமை இருக்குது, அவரோட ஞானம் இருக்குது. அவரோட ஞானம் என்ன பண்ணணும்னு போட்டிருக்கு, மூர்க்கத்தை அடக்கும். நம்ம நினைக்கிறோம் இந்த பிரச்சனை ரொம்ப மூர்க்கமாக போகுது. நோ 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 ஒருத்தர் தூங்கிட்டு இருக்காரு, அவர் எழுந்துட்டாருன்னா அதனோட மூர்க்கத்தை அடக்குவார். இந்த மாதம் அந்த மூர்க்கம் அடங்க போகிறது. எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் நமக்கு அதனுடைய மூர்க்கத்தை அடக்க கர்த்தரால் என்ன பண்ண முடியும், பண்ண முடியும். 3வது பார்த்திங்கன்னா, வார்த்தைக்கு பின் ஒரு மிகுந்த அமைதல் அந்த இடத்துல உண்டாகிறத நம்ம பார்க்குறோம். அதனால தான் மத்தேயு 4:4 எழுதியிருக்கிறது, தேவனுடைய வாயிலிருந்து பிறக்கும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் என்ன பண்ணுவான், மனுஷன் பிழைப்பான் அப்படின்னு எழுதியிருக்கிறது. இந்த மாதம் அவருடைய வாயிலிருந்து வார்த்தை வரப்போகிறது. ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்க ஆமீன், ஹல்லேலூயா இந்த மாதிரி ஏதாவது சொல்லணும். இந்த மாதம் அவரோட வாயிலிருந்து என்ன வரப்போகுது, வார்த்தை வரப்போகுது. அவர் எழுந்திருக்கிறாரு, பார்க்குறாரு, அதட்டுறாரு. இந்த மாதம் நமக்கான வார்த்தையை அவர் சொல்ல போகிறார். அவர் சொல்ல ஆக போகிறது. அவர் கட்டளையிட நிற்க போகிறது. அவரே அதை என்ன பண்ண போகிறார்னா செய்து முடிக்க போகிறார். அதனால தான் சங்கீதம் 29:3 இப்படியா எழுதியிருக்கிறது. சங்கீதம் 29:3 நான் வாசிக்கிறேன். சங்கீதம் 29:3 எழுதியிருக்கிறது, கர்த்தருடைய சத்தம் தண்ணீர்கள் மேல் தொனிக்கிறது, மகிமையுள்ள தேவன் முழங்குகிறார், கர்த்தர் திரளான தண்ணீர்கள் மேல் இருக்கிறார். அவர் முழங்கும் பொழுது, அவருடைய சத்தம் வரும்பொழுது, அது எவ்வளவு பெரிய அலையாக இருந்தாலும் இந்த மாதம் அதை அடக்கப் போகிறார். அதனுடைய மூர்க்கம் குறைய போகிறது. அதனால் இந்த வார்த்தையை கேட்குற அன்பு தேவ ஜனமே, இந்த மாதம் ஃபஸ்ட்டு நம்மளோட வீக்கஸ்ட் பார்ட்டில் அவர் படுத்துட்ருக்கார். நீங்கள் நினைக்காதீங்க இந்த ட்ராவலில் நீங்கள் மட்டும்தான் போகிறீங்க அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. உங்கள் ட்ராவலில், உங்கள் கப்பல் ட்ராவலில் வீக்கஸ்ட் பார்ட்டில் ஒருத்தர் வந்து தூங்கிட்டுருக்கார், படுத்துட்ருக்கார், உட்காந்துட்ருக்கார். இந்த மாதிரி நீங்கள் என்ன வேணால் சொல்லிக்கலாம். ஒருத்தர் இருக்கார் உங்களுக்காக. அவரை போய் நீங்கள் என்ன பண்ணணும், எழுப்ப வைக்கணும். முதல்ல எழுந்துக்க வைக்கணும். எழுந்துருங்கப்பா, என்னால் முடியல. அதனால் இந்த மாதம் என்ன பண்ண போகிறாரு, வீக்கஸ்ட் பார்ட்டில் இருக்கிறாரு. அவர் எழ போகிறாரு, அதட்ட போகிறாரு, வார்த்தையை கொடுத்து அமைதியாக்க போகிறாரு. விசுவாசிக்கிறோம். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். இந்த வாய்ப்பை கொடுத்த ஜீசஸ் காலிங் மினிஸ்ட்ரி தம்பி மோசஸ் அவங்களுக்கு ரொம்ப நன்றி. கர்த்தர் உங்க கூட பேசியிருப்பாருன்னு நம்புகிறேன். தேங்க்யூ.